வணக்கம். உங்களுக்கு எப்போவாவது இப்படி தோணிருக்கா? சிலரை பார்க்கும்போது அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே நமக்குள்ள ஒரு சின்ன பயமோ இல்ல ஒரு விதமான பதட்டமோ வரும். அது ஏன் அப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் அவங்களோட மன வலிமைதான். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மற்றவங்கள மிரள வைக்கிற அளவுக்கு ஒரு மனசை எப்படி உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வெறும் புத்திசாலித்தனம் பத்தினது இல்ல, இது மனதின் அதிகாரம் பத்தினது. இந்த உணர்வு இருக்குல்ல, அது அவங்களோட ஐக்யூ எவ்ளோ அதிகம், இல்ல அவங்க என்ன படிச்சிருக்காங்கங்கறத பொறுத்ததில்ல. இதுக்கு பேரு மனதின் அதிகாரம். இது ரொம்பவே ஒரு அரிய குணம். அதாவது, மத்தவங்க சொல்றத அப்படியே காப்பி அடிக்காம, தனக்குன்னு சொந்தமா யோசிக்கிற ஒருத்தரோட சக்தி தான் இது. சரி, இந்த அசைக்க முடியாத மனச உருவாக்குறதுக்கு நாம 5 முக்கியமான படிகளை தாண்டி போகணும். முதல்ல வாடக மனசுக்கும் சொந்த மனசுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற சிறையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, வலிமையான மனசுக்கான கட்டமைப்பை எப்படி உருவாக்குறது, நம்பிக்கையோட சக்திய புரிஞ்சுக்கிறது, கடைசியா நீடிச்சு நிக்கிற ஒரு மனசை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். இங்கேதான் முக்கியமான பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்மள பல பேரு உண்மையிலேயே நமக்காக நாம யோசிக்கிறதே இல்ல. நாம என்ன பண்றோம்னா, மத்தவங்க கிட்ட இருந்து எண்ணங்களை கடன் வாங்குறோம். அவங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற கருத்துக்களை அப்படியே எடுத்து நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். பாருங்க, ஒரு வாடக மனசுக்கும் சொந்த மனசுக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. வாடக மனம் மத்தவங்க சொன்னதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும், ஆனா சொந்த மனமும் சுதந்திரமா யோசிக்கும். வாடக மனம் மத்தவங்களோட கருத்துக்களை ஞாபகம் வச்சுக்கும், ஆனா சொந்த மனம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வரும். சுருக்கமா சொன்னா, ஒன்னு மத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குது, இன்னொன்னு தனக்கு தேவையானதை தானே உருவாக்குது. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. பாக்க ரொம்ப சாதாரணமா இருப்பாரு. பெரிய வசதி ஒண்ணும் இல்ல. ஆனா அவர் நடந்து வந்தா மத்தவங்க தானா வழி விடுவாங்க. ஏன்னா அவர் யாரு, அவரோட பாதை எதுங்கறதுல அவர் அவ்வளவு தெளிவா இருந்தாரு. இதுதான் ஒரு உண்மையான சொந்த மனதோட சக்தி. அந்த மாதிரியான ஒரு மன உறுதி சுத்தி இருக்கிற சராசரி மனிதர்களுக்குள்ள ஒரு விதமான பயத்தை உருவாக்கும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். நாமளே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மனத்தடைகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது நம்ம கண்ணுக்கு தெரியாத கூண்டுகள், ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஒரு கழுகு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு கழுகு அடிபட்டு கீழே விழுந்துருச்சு. அதை காப்பாத்தி ஒரு சின்ன கூண்டுல வச்சு வளர்த்தாங்க. கொஞ்ச நாள்ல அது சரியாயிடுச்சு. ஆனா அதை கூண்டு விட்டு வெளிவிட்ட பிறகும் அது அந்த கூண்டோட உயரத்துக்கு மேல பறக்கவே இல்ல. ஏன்னா அவ்வளோதான் தன்னோட எல்லைன்னு அதோட மனசு நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. நம்மள பல பேர் அந்த கழுகு மாதிரி தான் நமக்கு நாமே சில எல்லைகளை வகுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பொதுவா இந்த மனச்சிறைகள் 4 வகைப்படும். நான் சொல்ல சொல்ல இதுல எது உங்களுக்கு பொருந்துதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1, பரம்பரையா வர்ற சிந்தனை. 2வது, நமக்கு நடந்த ஏதாவது ஒரு மோசமான அனுபவம். 3வது, ஞானம் மாதிரி வேஷம் போட்டு வர்ற பயம். 4வது, நம்மளோட வெற்றியே நமக்கு ஒரு சிறையா மாறுறது. இதுல முதல்ல வர்றது கேள்வி கேட்காம நாம ஏத்துக்கிட்ட நம்பிக்கைகள். ஒரு பொண்ணுக்கு நல்ல படம் வரைய வரும். ஆனா அவங்க வீட்ல அதெல்லாம் ஒரு வேலையா, ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போன்னு சொல்லிடுறாங்க. அத நம்பி அவன் தனக்கு பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு பிடிக்காத ஒரு வேலைய பல வருஷமா செஞ்சுட்டு இருந்தா. இதுதான் மறுபொறுமையாக வர்ற சிந்தனை சிறை. ஒருத்தர் பிசினஸ்ல பெரிய நஷ்டம் சந்திச்சு திவாலாகிடுறாரு. அதுக்கப்புறம் பணம் சம்பந்தமா எந்த ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம வாழ்க்கை போயிடும்னு ஒரு மனத்தடையை அவரே உருவாக்கிக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவரோட தோல்வி அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை இல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடம் என்னன்னா, ரிஸ்க் எடுக்கவே கூடாதுன்னு இல்ல, ஸ்மார்ட்டா ரிஸ்க் எடுக்கணுங்கிறது தான். இப்படிதான் தனிப்பட்ட அதிர்ச்சிகளை ஒரு பாடமா மாத்தணும். யதார்த்தமா யோசி, ரொம்ப ஆசைப்படாது. இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு புத்திசாலித்தனமா தெரியும். ஆனா உண்மையில இத பயத்தோட வெளிப்பாடு. உண்மையான புத்திசாலித்தனம் என்ன சொல்லும்னா, தடைகளை ஏத்துக்கிட்டு அதை எப்படி தாண்டறதுன்னு வழி தேடுன்னு சொல்லும். ஆனா பயம் ஞானம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தடைகளை பார்த்த உடனேயே நம்மள பின்வாங்க வைக்கும். இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நம்ம வெற்றியே நமக்கு ஒரு சிறையா மாற முடியும். ஒருத்தர் ரொம்ப வெற்றிகரமான வக்கீலா இருக்காரு. அவருக்கு குழந்தைங்களுக்கு கதை எழுதணும்னு ஆசை. ஆனா நான் போய் கதை எழுதுனா மத்த வக்கீல்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னு பயந்து அதை செய்யவே இல்ல. இங்க பாருங்க, அவரோட வெற்றியே அவரோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு தடையா மாறிடுச்சு. சரி, இப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தடைகளை எல்லாம் எப்படி உடைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்ததா ஒரு புது வலிமையான மனக்கட்டமைப்பை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம மனசு ஒரு தசை மாதிரி, அதுக்கு நாம தொடர்ந்து பயிற்சி கொடுக்கணும். மனசு ஒரு தசை மாதிரி வலுப்படுத்துறதுக்கு 3 சிம்பிளான பயிற்சிகள் இருக்கு. முதல் பயிற்சி, மனசுக்கு நல்ல உணவை கொடுங்க. தேவையில்லாத குப்பையான தகவல்களுக்கு பதிலா சவாலான கருத்துக்களை படிங்க. 2வது,
படிச்சத பத்தி ஆழமா யோசிங்க. அப்போதான் தகவல் ஞானமா மாறும். 3வது, நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த நிஜ வாழ்க்கையில செயல்படுத்தி பாருங்க. அப்பதான் உண்மையான புரிதல் கிடைக்கும். கருத்துக்களுக்கும் கொள்கைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. கருத்துக்கள்ங்கிறது காத்துல பறக்கிற பஞ்சு மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா கொள்கைகள்ங்கிறது புயல்லையும் அசையாம நிக்கிற பாறை மாதிரி. உங்க மனச கருத்துக்கள் மேல கட்டாதீங்க, கொள்கைகள் மேல கட்டுங்க. இதோ ஒரு வலிமையான மனசுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த கொள்கைகள். உதாரணத்துக்கு, என் வாழ்க்கைக்கு 100% நான் தான் பொறுப்புன்றத முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சக்தி உங்க கைக்கே திரும்ப வந்துடும். பிரச்சனைகள் எல்லாமே நான் வளர்றதுக்கான வாய்ப்புகள்னு பார்க்க ஆரம்பிச்சா எதுவுமே உங்களை தடுக்க முடியாது. இப்போ நாம பார்க்க போறதுதான் உண்மையான சூப்பர் பவர். அதுதான் நம்பிக்கை. அதாவது அசைக்க முடியாத உறுதி. இது உங்க திறமையை விட, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட, உங்களுக்கு இருக்கிற தொடர்புகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. 1, தெளிவு. நீங்க எதை நம்புறீங்க, ஏன் நம்புறீங்கங்கிறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. 2வது, தனி பயனாக்கம். அந்த நம்பிக்கை வெறும் மூளையில மட்டும் இல்லாம உங்க இதயத்துல, உங்க உணர்வுல கலக்கணும். 3வது, விலை. உங்க நம்பிக்கைக்காக நீங்க எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கணும். இந்த கதையை கேளுங்க. ஒரு அரசியல் கைதி கிட்ட கேட்டாங்க, எப்படி உங்களால இவ்ளோ சித்திரவதைய தாங்க முடிஞ்சதுன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் எதுக்காக போராடுறேங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா கூட அவங்க என்ன உடைச்சிருக்கலாம். ஆனா நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அந்த தெளிவுதான் என்னோட பலம். ஒரு தலைவர்கிட்ட கோடிக்கணக்குல பணத்தை கொடுத்து அவரை விலை பேச பார்த்தாங்க. ஆனா அவர் சொன்னாரு, நான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஆளா மாறுறதுக்கு நிறைய தியாகம் பண்ணிருக்கேன், நிறைய முதலீடு செஞ்சிருக்கேன். அத போய் இவ்ளோ மலிவா விற்க நான் தயாரா இல்ல. பாருங்க, தியாகத்திலேருந்து பிறக்கிற நம்பிக்கைக்கு விலை மதிப்பே கிடையாது. சரி, ஒரு வலிமையான மனச உருவாக்கிட்டோம். அடுத்து என்ன? தனிப்பட்ட வலிமையோட நிக்காம நம்மள தாண்டியும் நிலைச்சு நிக்கிற ஒரு தாக்கத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு வலிமையான மனசோட உண்மையான வெற்றி அது என்ன சாதிச்சதுங்கிறதுல இல்ல, அது என்னத்தை விட்டுட்டு போகுதுங்கிறதுல தான் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு நீங்க இந்த உலகத்துல இல்லாம போயிட்டீங்கன்னா, நீங்க உருவாக்குன பார்வை, உங்க லட்சியம் உங்களோடய முடிஞ்சிடுமா, இல்ல அது பாட்டுக்கு தொடர்ந்து நடக்குமா? இந்த ஒரு கேள்விதான் ஒரு தற்காலிக சாதனைக்கும் உண்மையான மரபுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு காட்டும். ஒரு கிராமத்து வாத்தியாரோட கதைய கேளுங்க. அவரு பெரிய ஸ்கூல் பில்டிங் எல்லாம் கட்டல, ஆனா அவரு மனசுகளை கட்டினாரு. அவர்கிட்ட படிச்ச மாணவர்கள் பெரிய டாக்டர்களா, இன்ஜினியர்களா, தலைவர்களா ஆனாங்க. அவங்க அந்த தேசத்தையே மாத்துனாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க விட்டுட்டு போற மிகப்பெரிய மரபு உங்க வலிமைய மத்தவங்களுக்கும் கத்துக் கொடுத்து அவங்களையும் உருவாக்குறது தான். சரி, இவ்ளோ நேரம் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மனசுல இருக்கிற ஏதாவது ஒரு நம்பிக்கையை நீங்க கேள்வி கேட்க போறீங்க. அது எது? உங்கள ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையை தேர்ந்தெடுத்து அதை சவால் செய்யுங்க. உங்க மனசிறையோட கதவை திறந்து ஒரு புது சிந்தனைக்கு வழிவிடுங்க. உங்களுக்கான வலிமை உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும்.